ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் மற்றும் சரவணன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி இணைய நல்வாழ்த்துக்கள். இப்போது நம்ம பேச போகிற படம் டூட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன், சரத்குமார், மமிதா பைசு, ஹிருது ஹருண், ரோஹிணி மற்றவங்க நடிச்சிருக்காங்க. டைரக்டர் கீர்த்தீஸ்வரன், மியூசிக் சாய் அபயங்கர். வணக்கம். டியூட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா படத்தில் கதையை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்குது படத்தில். அதனால் கதையை சொல்கிறத விட படத்தோட கரு அவர் சொல்லியிருக்கிற விதம் ஜாதி மற்ற ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கதை. அதை வேணான்னு வெறுக்கிறது தான் அந்த கதாநாயகியோட அப்பாவோட ஸ்டண்ட். அதை மீறி அந்த கதாநாயகி எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கதாநாயகியை காதலிக்கிற கதாநாயகன் வந்து வேற ஒருத்தர், கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன் அந்த பொண்ணுக்கு தாய்மாமா. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவ வேற ஒருத்தரை லவ் பண்ணனால கல்யாணம் பண்ணுறது, அதுக்கு சப்போர்ட்டடாக கதாநாயகன் வருது. இது எல்லா படத்துலையும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி. ஆனால் இந்த படத்தில் அதுக்கப்புறமா இவளுக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் திருப்பி அனுப்புறேன்னு சொல்கிற விஷயமும் சரியில்லை. அதன் பிறகும் இந்த பொண்ணு அவங்க கூட கருத்தரிக்கிறது, அவனுடைய கருவை இவர் சுமக்கிறது, அதுக்கு இவன் ஏற்றுட்டு அதை வழி நடத்துகிற விஷயமும் சரியில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நல்ல காமெடியாக படம் ஓரளவுக்கு நல்லா போகுது, ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து நமக்கு சலிப்பு தட்டுறது. நம்ம ஹிந்து கலாச்சாரத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த அதில் வந்து சொல்கிறது. இன்றைக்கி யூத்தே அதை வந்து விரும்ப மாட்டாங்க. இவங்க சொல்கிற விஷயத்த இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பார்த்துட்டு அதை நான் சுமக்கிறேன்ற விஷயத்தெலாம் வந்து எடுபடாத விஷயம். அதுலேயும் படத்தில் கடைசியில் சம்மந்தப்பட்ட கேரக்டர் சரத்குமார் குழந்தை வந்து போய் நடு ரோட்டில் போய் நின்று தன்னை உயிரை காப்பாற்றுற மாதிரி நினச்சி உடனே அது தன்னை திருத்திக்கிறது. அதுவும் வந்து அவர் வந்து ஒரு பால்வளத்துறை அமைச்சர் அந்த படத்தில் உள்ள கேரக்டர். அதில் அவர் போய் ஜெயிலில் போய் உட்காருதுன்றதுலாம் இன்றைக்கி காலகட்டத்துலலாம் நடக்காத விஷயம். இந்த மாதிரிலாம் ஒரு சினிமா ஸ்ட்ரிக்காக போயிடுச்சு படம் முழுக்க. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் போகுது, எதையுமே ஏற்றுக்க முடியாத விஷயம். இதில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஆக்ஷன். எந்த இடத்துல அழணும், எந்த இடத்துல சிரிக்கணும், அந்த ஒரு ஆக்ஷன் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையும். கதாநாயகியும் சரி, அவங்களுடைய கேரக்டருக்கு சொல்ல முடியாத இடத்துல ஒரு அந்த மாதிரி ஒரு சோகமான இடத்துல சோகமாக இருக்கிறது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கள சில விஷயத்துலலாம். இதெல்லாம் இவங்கெல்லாம் பாராட்டலாம். மற்றபடி படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமானது தெரியல. படம் பாருங்கள், உங்களுடைய ரிசல்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.